நீங்க எப்பவாவது உங்க கண்ணாடிய கண்ணிலேயே போட்டுக்கிட்டு வீடு பூரா அந்த கண்ணாடிய தேடி அலைஞ்சிருக்கீங்களா? ஆமா, நெறைய தடவ நடந்திருக்கு. இது ஒரு கிளாசிக் காமெடி ஆச்சே! கரெக்ட். நம்ம பல நேரங்கள்ல அப்படிதான் இருக்கோம். ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு அமைதியான மனநிலை, இதெல்லாம் நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, அதை எங்கேயோ வெளியே தேடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா. வீக்கெண்ட் வந்தா அமைதி கிடைக்கும். ஒரு பெரிய ட்ரிப் போனா நிம்மதி கிடைக்கும்னு எப்பவுமே அமைதியா ஒரு தொலைதூர இலக்காவே பார்க்க பழகிட்டோம். ஆமா. ஆனா, இன்னைக்கு நம்ம பண்ண போற இந்த விரிவான அலசல் இருக்கு இல்லையா? இது நம்மளோட ஒட்டுமொத்த தேடலையும் தலைகீழா புரட்டி போட போகுது. அதாவது உண்மையான அமைதிங்கிறது எங்கேயோ மலை உச்சியிலோ அல்லது பல வருஷங்கள் கழிச்சு எதிர்காலத்திலோ கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இந்த ஆழமான தேடலுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட அடிப்படை ஆதாரம் வியட்நாமிய ஜென் மாஸ்டர் திக் நட் ஹான் எழுதின பீஸ் இஸ் எவ்ரி ஸ்டெப் அப்படிங்கிற புகழ்பெற்ற புத்தகம். ம். இந்த புத்தகம் முன்வைக்கிற மிக முக்கியமான தத்துவம் என்னன்னா, தினமும் காலையில நம்ம கண் விழிக்கும்போது 24 மணி நேரம் அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய பரிசு நமக்கு கிடைக்குது. எக்ஸாக்ட்லி. அது வெறுமனே ஒரு உயிரியல் கடிகாரத்தோட செயல்பாடா பார்க்காம முழு விழிப்புணர்வோடு, அதாவது மைண்ட்ஃபுல்னஸோட நம்ம எப்படி அணுக போறோம் அப்படிங்கறதுல தான் நம்ம வாழ்க்கையோட தரமே அடங்கியிருக்கு. கண் விழித்தவுடன் 24 மணி நேர பரிசுன்னு சொல்றது கேட்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கு. ஆனா நடைமுறையில நம்மில் பலரும் காலையில எழுந்தவுடன் என்ன பண்றோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அலாரம் அடிச்ச உடனே அவசரமா எழுந்து மொபைல் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்கறது கரெக்டா? ஆமா. அலுவலக இமெயில்கள பார்த்துட்டு, அடடா இன்னைக்கு இவ்ளோ வேலை இருக்கே அப்படிங்கிற ஒருவித பதற்றத்தோட தான் பலருக்கும் நாளே தொடங்குது. அமைதி நம் வசமே இருக்குன்னா, அதை ஏன் நம்மால அந்த காலை நேரத்துல கூட உணர முடியல? ஏன்னா நம்ம வாழ மறந்துட்டு வாழ்வதற்காக எப்பவுமே நம்மள தயார்படுத்திக்கிட்டே இருக்கோம். நாமெல்லாம் ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல வாழ பழகிட்டோம். ஆமா. எந்திரத்தனமா ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சுழற்சியை உடைக்க திக் நட் ஹான் மிகச்சிறிய ஆனா சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சியை சொல்றாரு. காலையில எழுந்ததும் ஒரு மெல்லிய புன்னகையோட நாளை தொடங்குவது. ஒரு மெல்லிய புன்னகை. ஆனா காலையில எழுந்ததும் தானாகவே புன்னகை வரணும்னா, அதுக்கு ஒரு பெரிய மனப்பக்குவம் தேவையே. யாருக்குமே காலையில எழுந்த உடனே சிரிக்க தோணாதே. அது உண்மைதான். அந்த புன்னகை வெறுமனே ஒரு முகபாவனைக்காக செய்யறதில்ல. நான் உயிருடன் இருக்கிறேன், எனக்கு முன்னால் ஒரு புதிய நாள் இருக்கு அப்படிங்கறத உணரும் ஒரு ஆழமான விழிப்புணர்வின் அடையாளம் அது. சூப்பர். இதை எப்படி நடைமுறையில பழகலான்னு அவர் ஏதாவது ஐடியா கொடுத்திருக்காரா? கண்டிப்பா. பழங்கால ஜென் மடாலயங்கள்ல விழித்தெழுந்ததும் புன்னகைக்கணும் அப்படிங்கறத ஞாபகப்படுத்த கூரையில ஒரு இலையோ அல்லது கிளை ஒன்றையோ தொங்க விடுவாங்களாம். வாழ்க்கையில இதை எப்படி ஃபாலோ பண்ணலாம்? நம்ம கூரையில எல்லாம் இலைய தொங்க விட முடியாதே. ரொம்ப சுலபம். நீங்க பல் துலக்குற கண்ணாடியில ஒரு சிறிய ஸ்டிக்கி நோட் ஒட்டி வைக்கலாம். அத காலையில பார்த்தவுடன் உங்க மனதின் ஓட்டம் ஒரு நொடி தடைப்பட்டு நீங்க நிகழ்காலத்துக்கு திரும்புவீங்க. இது உங்களோட ஒட்டுமொத்த நாளின் மனநிலையையும் மாற்ற ஒரு நரம்பியல் தூண்டுதலா செயல்படும்னு சொல்றீங்க, கரெக்டா? 100% கரெக்ட். இது எனக்கு வேறொரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துது. காலையில எழுந்தது மட்டும் இல்ல, நமது அன்றாட வேலைகளை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம். அவர் பாத்திரம் கழுவுறது பத்தி ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்திருக்காருல்ல. ஆமா, வாஷிங் டிஷ்ஷஸ். அது ரொம்ப பிரபலமான ஒரு பகுதி அந்த புத்தகத்துல. வெளிப்படையா சொல்லணும்னா, நான் பாத்திரம் கழுவும் போதோ அல்லது வீட்டை சுத்தம் செய்யும் போதோ, அப்பாடா இது சீக்கிரம் முடியணுமேன்னு தான் நினைப்பேன். எல்லாருமே இப்படிதான் நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷங்களுக்கு போற வழியில இந்த வேலைகளை எல்லாம் ஒரு டிராஃபிக் ஜாம் மாதிரி தான் பார்க்கறோம். சென்னையில டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டா எப்படியாவது இதை கடந்து ஆபீஸ் போகணும் தான் துடிப்போம். டிராஃபிக்கை ரசிக்க மாட்டோம்ல. ரொம்ப சரியான ஒப்பீடு. பாத்திரம் கழுவுறதையும் நம்ம அப்படிதான் பார்க்கறோம். ஆனா அவர் என்ன கேக்குறாருன்னா, அதை எப்படி ஒரு புனிதமான செயலாக பார்க்க முடியும்னு கேக்குறாரு. பாத்திரம் கழுவுறது எப்படி புனிதமான செயலாக முடியும்? ஏன்னா நம்ம இலக்க மட்டுமே பிரதானமாக பார்க்கறோம், பயணத்தை ஒரு தடையா நினைக்கிறோம். நீங்க பாத்திரங்களை சுத்தமாக்கணும் அப்படிங்கிற ஒரே இலக்கோடு அவசரமா கழுவுறீங்கன்னா உங்க மனம் அங்க இல்ல. அது எதிர்காலத்துல இருக்கு. எக்ஸாக்ட்லி. பாத்திரங்களை வேகமாக கழுவி முடிச்சிட்டு நீங்க ஒரு சுவையான டெசர்ட் சாப்பிட போறீங்கன்னு வச்சுப்போம். அந்த இனிப்பை சாப்பிடும்போதும் உங்க மனம் முழுமையாக அங்க இருக்காது. அடுத்ததாக என்ன வேலை இருக்குன்னு மனம் சிந்திக்க தொடங்கிடும். அதாவது நிகழ்காலத்தை தவிர்த்துட்டு எதிர்காலத்தை நோக்கி ஓடுற பழக்கம் வந்துட்டா நம்ம ஆசைப்பட்டு சாப்பிட்ற இனிப்பை கூட நம்மளால முழுமையால அனுபவிக்க முடியாது. இதைவிட சிறப்பா சொல்ல முடியாது. இதனாலதான் ஒவ்வொரு பாத்திரத்தையும் உங்க கைகள்ல படுற தண்ணீரையும் உணர்ந்து முழுமையாக நிகழ்காலத்தில் வாழ்ந்து கழுவ வேண்டும்னு அவர் சொல்றாரு. ஒவ்வொரு செயலும் ஒரு முடிவை நோட்டிய பயணம் இல்ல, அதுவே ஒரு முழுமையான அனுபவம். ஆமா,
நாம நம்ம வாழ்க்கைய பல அறைகளாக பிரிச்சு வச்சிருக்கோம். தியானம் செய்வதற்கு ஒரு நேரம், வேலை செய்வதற்கு ஒரு நேரம்னு. இந்த தடுப்புகளை நம்ம உடைக்கணும். அதாவது டீகம்பார்ட்மெண்டலைசேஷன். தியான மண்டபத்தில் எவ்வளோ அமைதியாக இருக்கிறோமோ அதே அமைதியை சாதாரண வேலைகளை செய்யும் போதும் உணரணும். கரெக்ட். இது கேட்கும்போது நமது அன்றாட வாழ்க்கையை பார்க்கும் விதமே முற்றிலுமாக மாறுது. அப்படியென்றால் நம்ம எப்போதுமே எதிர்கால பலனை எதிர்பார்த்து வேலை செய்யறதால தான் இந்த நிகழ்காலத்தை இழக்கிறோம். கண்டிப்பா. இத புத்தகத்தோட ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிற ஆனா சிந்திக்க தூண்டுற ஒரு கருத்துக்கு நம்ம கொண்டு போகுது. ஆமா, நம்பிக்கை ஒரு தடையாக இருக்கலாம்னு அவர் சொல்றாரு. அதோட இலக்கின்மை அல்லது ஏம்லெஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு. இது மேற்கத்திய சிந்தனை முறைக்கு முற்றிலும் முரணான ஒரு கருத்தா தோணலாம். எப்பவுமே ஒரு குறிக்கோளை முன்னிறுத்தி ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் வெற்றின்னு நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. சும்மா உட்காராத, எதையாவது செய்யணும் தானே நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா ஜென் தத்துவத்துல எதையாவது செய்யாதே, சும்மா உட்காருன்னு சொல்வாங்க. எந்த ஒரு இலக்கும் இல்லாம எதையும் சாதிக்க வேண்டும் என்ற துடிப்பில்லாம வெறுமனே நிகழ்காலத்தில் இருப்பதுதான் இலக்கின்மை. ஆனா இது நடைமுறைக்கு ஒத்து வருமா? நமது நவீன முதலாளித்துவ சமூகத்துல நம்பிக்கை, இலக்குகள் தானே எல்லாமே. உங்களுக்கு அப்படி தோணுதா? கண்டிப்பா. அடுத்த வருஷம் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன். பேங்க்ல நிறைய பணம் சேர்ந்தா நிம்மதியா இருப்பேன். இந்த நம்பிக்கையில தானே மனிதர்கள் கடினமான காலங்களை கடந்து வராங்க. அப்படி இருக்கும்போது நம்பிக்கை எப்படி ஒரு தடையா இருக்க முடியும்? இது ரொம்ப ஆழமான ஒரு முரண்பாடு தான். அவர் இதை எப்படி விளக்குறாருன்னா, நம்பிக்கை என்பது ஒரு வலி நிவாரணி, அதாவது பெயின் கில்லர் மாதிரி. ஓ, பெயின் கில்லரா? ஆமா. உங்களுக்கு இப்போ ஒரு வலி இருக்கு, அந்த வலிய குறைக்க எதிர்காலத்துல எல்லாம் சரியாகி விடும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு மருந்தா செயல்படலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த நம்பிக்கையே உங்களை எதிர்காலத்தை நோக்கிய ஒரு நிரந்தரமான காத்திருப்பு அறையில உட்கார வச்சிடும். வெயிட்டிங் ரூம். அதாவது நம்ம வாழ்வதையே தள்ளி போடுறோம்னு சொல்றீங்களா? ஆமா. நாளைக்கு எல்லாம் சரியாகி விடும்னு நம்பும்போது இன்றைய நிகழ்காலத்தில் உள்ள உங்களோட முழு ஆற்றலையும் அந்த நம்பிக்கை உறிஞ்சிடுது. உண்மையான மகிழ்ச்சியும் அமைதியும் நிகழ்காலத்துல மட்டும்தான் இருக்க முடியும். எதிர்காலத்தை எண்ணி நம்பிக்கையுடன் காத்திருப்பது நிகழ்காலத்துல இருக்கிற அமைதியை அடையாளம் காண்பதை தடுத்துவிடும். அட, இது ரொம்ப ஆழமான கருத்து. நாம எந்த இலக்க நோக்கி ஓடுறோமோ அந்த இலக்க அடைந்த பிறகும் மனம் அடுத்த இலக்கை தேடிதான் ஓடுமே தவிர ஒருபோதும் நான் சேர்ந்து விட்டேன்னு சொல்லாது. சோ, எதிர்கால நம்பிக்கைகளை விட நிகழ்காலத்துல உறுதியாக கால் பதித்து நிற்பது முக்கியம். இது நம்ம எல்லாரும் அன்றாடம் உணரும் ஒரு உண்மைதான். சரி, இதை நான் ஏத்துக்கிறேன். நான் எதிர்காலத்தை நோக்கி ஓடாம எந்த நம்பிக்கையும் இன்றி நிகழ்காலத்துல அமைதியாக உட்கார்ந்திருக்கேன்னு வச்சுப்போம். ஆனா அந்த நேரத்துல எனக்குள்ள பயம், கோபம், பொறாமை மாதிரி எதிர்மறை உணர்வுகள் வெடிச்சு கிளம்பினா அதை எப்படி கையாள்வது? இது ரொம்ப முக்கியமான ஒரு நடைமுறை சிக்கல். ஏன்னா அமைதியாக உட்காரும்போது தான் நம்ம இதுவரைக்கும் ஓடி ஒளிஞ்ச அத்தனை குப்பைகளும் மனசுக்குள்ளேருந்து வெளியே வரும் இல்லையா? ஆமா. நம்ம அமைதியாக அமரும்போது நமக்குள்ள எழும் அந்த உணர்வுகளை டிக் நாட் ஹார்ன் உணர்வுகளின் நதின்னு வர்ணிக்கிறாரு. ரிவர் ஆஃப் ஃபீலிங்ஸ். உணர்வுகளின் நதி கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நமக்குள்ள பல வகையான உணர்வுகள் நல்லதும் கெட்டதுமாக ஒரு நதி போல ஊடிக்கிட்டே இருக்கு. இங்கே நாம செய்யற மிகப்பெரிய தவறு என்னன்னா அந்த எதிர்மறை உணர்வுகளை ஒரு எதிரியா பாக்குறோம். அதாவது ஒரு நோயை மாதிரி பாக்குறோமா? கரெக்ட். மேற்கத்திய மருத்துவத்துல உடம்பில் தேவையற்ற ஒரு உறுப்பை எப்படி அறுவை சிகிச்சை செய்து நீக்கிடுறாங்களோ அதே போல நமது கோபத்தையோ பயத்தையோ மனசிலிருந்து அறுத்தறிய நினைக்கிறோம். ஆனா அப்படி அறுத்தறிய முடியாது இல்லையா? கோபத்தின் மீது நாம் கோபப்பட்டால் அங்கே 2 கோபங்கள் தான் உருவாகும். மிக சரி. இருட்டை இருட்டால் விரட்ட முடியாது. கோபத்தை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்கு அவர் ரொம்ப அழகான ஒரு உளவியல் அணுகுமுறையை தராரு. என்ன அது? உங்க பயத்தையோ அல்லது கோபத்தையோ ஒரு அழும் குழந்தையைப் போல நீங்க பாவிக்க வேண்டும். அழும் குழந்தை? ஆமா. ஒரு தாய் தன் குழந்தை அழும்போது அந்த குழந்தையின் மீது கோபப்பட மாட்டா, அதை தூக்கி எறிய மாட்டா. எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதை எப்படி அன்பாக அரவணைப்பாலோ அதே போல நமது மைண்ட்ஃபுல்னஸ் மூலம் அந்த உணர்வை நம்ம அரவணைக்க வேண்டும். வாவ், இது கேட்பதற்கு நமக்குள்ள இருக்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட நாமே வேலைக்கு வைப்பது போல இருக்கு. ஆமா, ஒரு இன்டர்னல் சைக்கோதெரபிஸ்ட். ஒரு குழந்தை அழும்போது அழாத, அமைதியாருன்னு சத்தம் போடுறதுக்கு பதிலா அதை அப்படியே கைகள்ல தூக்கி அரவணைக்கிறோம். அந்த அரவணைப்பே அந்த குழந்தையின் பாதி வலியை குறைச்சிடுது. அதுக்கு பிறகுதான் அது ஏன் அழுகிறது, பசிக்கிறதா அல்லது பயமா இருக்கிறதான்னு நம்ம ஆராய முடியும். ஏன் ரொம்ப எளிமையா விளக்குது. நான் வேறு, என் கோபம் வேறு இல்லைன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி.
நாம பெரும்பாலும் அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா உண்மையில நாமே அந்த உணர்வா இருக்கிறோம். நமது கோபமும் நாமே, நமது பயமும் நாமே. அதை எதிர்த்து போராடுவது என்பது உங்களுக்கு எதிராக நீங்களே சண்டையிடுவதற்கு சமம். அப்படியென்றால் அந்த உணர்வுகளை எப்படி மாற்றுவது? அதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கா? இதுக்காக அவர் 5 படிகளை சொல்றாரு. முதல்ல அந்த உணர்வு இருப்பதை அங்கீகரிக்கணும், ரெக்கக்னைஸ் பண்ணணும். சரி, முதலாவது அங்கீகரித்தல். 2வது அதோடு போராடாம ஒன்றிணையணும். 3வது விழிப்புணர்வின் மூலமா அதனை அமைதிப்படுத்தணும். குழந்தை அமைதிப்படுத்துற மாதிரி. கரெக்ட். 4வது அமைதியான பிறகு அந்த உணர்வை விடுவிக்கணும். 5வது அந்த உணர்வு எங்கிருந்து வந்துச்சு, அதோட ஆழமான காரணம் என்னன்னு கண்டறியணும். அன்பான கவனிப்பு மட்டுமே கோபத்தை புரிதலாக மாற்றும். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. சரி, இப்போ நமது அக உலகத்தை, உள்ளே இருக்கிற உணர்வுகளை எப்படி குணப்படுத்துவதுன்னு பார்த்துட்டோம். ஆனா நாம எப்போதுமே நமக்குள்ளேயே மூழ்கி இருந்திட முடியாதே. கண்டிப்பா முடியாது. இந்த உள்ளமைதி வெளி உலகத்தோடு எப்படி தொடர்பு கொள்கிறது? நம்ம வெறுமனே ஒரு அறையில் அமர்ந்து மூச்சு பயிற்சி மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தா வெளியே நடக்கிற அநீதிகளையும் பிரச்சனைகளையும் யாரு சரி செய்வது? இது ரொம்ப நியாயமான கேள்வி. தியானம் என்பது உலகத்திலிருந்து தப்பித்து ஓடுவதற்கான வழி கிடையாது. உள்ளமைதி என்பது வெளி உலகோடு எப்படி கலைக்குது அப்படிங்கறத அவர் இன்டர்பீயிங், அதாவது ஒன்றோடொன்று இணைந்திருத்தல் அப்படிங்கிற தத்துவத்தின் மூலம் விளக்குறாரு. இன்டர்பீயிங். ஓகே. நாம எதிலிருந்தும் தனித்தவர்கள் இல்லை. இத விளக்க அவர் சொல்லும் ஒரு கவித்துவமான உருவகம் இருக்கு. ஒரு காகிதத்துக்குள் மிதக்கும் மேகத்தை ஒரு கவிஞனால் பார்க்க முடியும். ஒரு நிமிஷம், காகிதத்துக்குள் மேகமா? இத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நாம ஒரு காகிதத்தை பார்க்கறோம். ஆனா சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்க. மேகம் இல்லைன்னா மழை இல்ல. ஆமா. மழை இல்லைன்னா மரங்கள் வளராது. மரங்கள் இல்லைன்னா அந்த காகிதம் செய்ய முடியாது. ஆக அந்த மேகம் அந்த காகிதத்தின் உள்ளே இருக்கு. அட கரெக்ட். அது மட்டும் இல்ல, அந்த காகிதத்துல மரத்தை வளர்த்த சூரிய ஒளி இருக்கு. அந்த மரத்தை வெட்டிய தொழிலாளியின் உழைப்பு இருக்கு. அந்த தொழிலாளி சாப்பிட்ட கோதுமை அந்த காகிதத்துல இருக்கு. என்ன ஒரு ஆழமான பார்வை! உலகத்துல எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு மனிதனும் தனித்து இயங்குவதில்லை. எல்லாமே பிரிக்க முடியாதபடி பிணைக்கப்பட்டிருக்கு. ஆமா. இது என் சிந்தனையை முற்றிலும் விரிவடைய செய்யுது. அப்படியென்றால் நாம இப்ப செஞ்சுகிட்டு இருக்கிற இந்த விரிவான அலசலுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயரின் காலை காஃபிக்கும், ஏன் அவங்க உட்கார்ந்திருக்கிற நாற்காலிக்கும் கூட ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு. கண்டிப்பா. நாம யாம் தனித்தீவுகள் இல்ல. இந்த பிரபஞ்ச தொடர்பை உணரும்போதுதான் எங்கேஜ்ட் புத்திசம் அல்லது சமூக ஈடுபாடுள்ள ஆன்மீகம் என்பது பிறக்குது. ஓ, எங்கேஜ்ட் புத்திசம், அது என்ன? திக் நாத் ஹான் வியட்நாம் போரின் போது வெளியே குண்டுகள் வீசப்பட்டு மக்கள் இறந்துகிட்டு இருந்தப்போ தியான மண்டபத்துல மட்டும் அமைதியாக உட்கார்ந்திருக்கவில்லை. அப்படி உட்கார்ந்திருப்பது உண்மையான அமைதியும் இல்ல. அப்ப அவர் என்ன செஞ்சாரு? அவங்க வெளியே சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவினாங்க, காயம்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தாங்க. ஆனா அந்த சமூக சேவையையும் முழு விழிப்புணர்வோடு எவ்வித வெறுப்பும் இல்லாம செஞ்சாங்க. அதாவது நமக்குள்ள அமைதி இருந்தா அது இயல்பாகவே வெளியே ஒரு அமைதியான சமூக செயல்பாடாக மாறும். ஆமா. நமக்குள்ள இருக்கிற கோவத்தை நாம எப்படி அரவணைக்கிறோமோ அதே அரவணைப்பை நாம வெளி உலகத்திற்கும் காட்டுறோம். இந்த விழிப்புணர்வை சமூகத்தில் செயல்படுத்துறதுக்கு ஏதேனும் வழிகாட்டுதல்கள் இருக்கா? இருக்கு. இதற்காகவே அவர் ஆர்டர் ஆஃப் இன்டர்பீயிங் அப்படிங்கிற 14 கோட்பாடுகளை உருவாக்கியிருக்காரு. ஓ, 14 விதிகளா அது? விதிகள்னு சொல்ல முடியாது. இவை எந்த மதத்தின் கடுமையான விதிகளும் இல்ல. மாறாக ஒன்றோடொன்று இணைந்திருத்தல் அப்படிங்கிற புரிதலோட இயல்பான வெளிப்பாடுகள். ஒரு 2-3 உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. எந்த ஒரு கொள்கைக்கும் அல்லது சித்தாந்தத்திற்கும் கண்மூடித்தனமாக அடிமையாகாமல் இருப்பது. மற்றவர்கள் பட்டினியில் இருக்கும்போது நாம மட்டும் செல்வத்தை சுயநலமாக சேர்க்காமல் இருப்பது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. உலகெங்கிலும் மக்கள் வறுமையில் வாழும்போது நான் மட்டும் சொகுசா இருப்பது என்பது இன்டர்பீயிங் தத்துவத்திற்கு முரணானது. ஏன்னா அவங்களோட வலியும் எனது வலியும் ஒன்றுதான். ஆமா, எல்லாமே இணைந்திருக்குன்னு பாத்துட்டோமே. அதே போல பொய் கூறாமல் இருப்பது, பிரிவினையை உண்டாக்கும் வார்த்தைகளை பேசாமல் இருப்பது போன்ற ஆழமான நெறிமுறைகளை இது கற்பிக்குது. இது மனித குலத்துக்கான ஒரு பரந்த வழிகாட்டுதல். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நாம இந்த ஆழமான அலசலின் இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். இந்த உரையாடலிலிருந்து நாம எடுத்துக்கிற மிகப்பெரிய திறவுகோல் என்னன்னா, உலக அமைதி என்பது ஐக்கிய நாடுகள் சபையிலோ அரசியல்வாதிகளின் கைகளிலோ இல்ல. இல்லவே இல்ல. அது தனி மனிதனின் அக அமைதியிலிருந்தே தொடங்குது. நாம ஒவ்வொருவரும் நமது அன்றாட வேலைகள்ல, நமது ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு மூச்சிலும் அந்த அமைதியை உணரும்போது இந்த உலகமே கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக மாறுது. உண்மை. இந்த உலகத்துல எல்லாமே ஒன்றோடொன்று இணைந்துள்ளது. ஆங்கிலத்துல சொல்வதானால் டு பி
இஸ் டு இன்டர்பி. உங்களுக்கு தேவையான அமைதி, மகிழ்ச்சி அனைத்தும் எங்கேயோ தொலைவில் இல்ல. அது இங்கேயே, இந்த நிகழ்காலத்திலேயே இருக்கு. கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இதோ. எல்லாமே ஒன்றோடொன்று பிணைந்திருக்கு. உங்களுக்கு தேவையான அனைத்தும் இங்கேயே இருக்குன்னா, இன்று நீங்கள் செய்யும் எந்த சாதாரண செயல்ல, அது பாத்திரம் கழுவதா இருக்கலாம், டிராஃபிக்ல காத்திருப்பதா இருக்கலாம், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் உங்களால் காண முடியும். சிந்தித்து பாருங்கள். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால், இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவும் மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.